மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். மிதுன ராசியை பொறுத்தவரை ராசியில் ஜென்ம குரு வந்து அமர்ந்து இவர்களை சக்கையாக பிழிந்தது. இன்னும் சில இடங்கள்ல அத்தியாவசிய தேவைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, இல்லைன்னா ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்சஸுக்கு கூட பணம் இல்லாமல் யார்கிட்டெல்லாம் நம்ம கடன் சொல்கிறது, கடன் கேட்குறது, இனி வாங்கிறதுக்கு வழியே இல்லையே, கடன் கொடுத்தவர் வெளியில் வந்து நிற்கிறாரே, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீம் வந்து நிற்கிதே அப்படின்னெல்லாம் வழி தெரியாமல் லிட்ரலாக இரவு நேரத்தில் குறிப்பாக தூங்குவதற்கு முன் அழுகாத மிதுன ராசிக்காரர்களே இல்லை. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறேன், ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை நான் அடைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் போய் இவர்களாகவே சம்பாதித்து அந்த கடனை அடைக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இவர்கள் 2026 வருடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும், யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும். இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம்.